டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அந்த பாயில் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். பைனாப்பிள் கேசரி. அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட் என்னென்னு ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது இது. முந்திரி எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. அதேமாதிரி காஞ்ச திராட்சை, பாதாம், 1 கப் சுகர், நான் 1 கப் ரவை, நான் 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் எடுத்துக்கேன். அப்புறம் நெய். இதுதான் நான் இது எல்லாமே வந்து மெஷரிங் கப்பில் எடுத்துருக்கோம். ஏலக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. நீங்கள் எதில் வேணால் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட எது இருக்கோ அதுலேயே, ஆனால் எல்லா அளவுமே அதே சேம் கப்லேயே எடுத்துக்கோங்க. இது கூட வந்து 1 கப் ரவைக்கு 2லேருந்து 3 கப் வரைக்கும் தண்ணி ஊற்றலாம். நான் 2.5 கப் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடான உடனே எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை போட்டு வறுத்துடுங்க. முந்திரி பருப்பு ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், லைட்டாக அந்த கோல்டன் கலர் ஆகும்ல அந்த அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா கசக்கும். உங்கள்கிட்ட ஒருவேளை நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு பதில் வந்து டால்டா கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து வச்சுக்க காஞ்ச திராட்சையை போட்டுக்கோங்க. உங்களுக்கு திராட்சை அப்புறமே இது உங்களுக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு நிறையா போட்டால் பிடிக்குன்னா நிறையா இன்னும் நிறையா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் போட்டிருக்க திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி எப்படி வறுத்து பாருங்க. சின்னதாக அந்த திராட்சை இவ்வளோ ஊதி போய் வந்திருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வறுத்து வச்சுருக்க திராட்சையும் முந்திரி பருப்பையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே கடாயில் கூட ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அந்த நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் ரவையை வந்து போட்டு வறுத்துருங்க. ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, வேகமாக வைக்காதீங்க. வேகமாக வச்சிங்கன்னா கரிஞ்சிடும். அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாகிடும். அப்புறம் கேசரி சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா இருக்காது. அதான் சிம்லேயே வச்சு வருங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே வச்சு வருங்க. இப்போ நீங்கள் ரவைக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சு வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே உதிரியாக மணல் போல ஆகும். இப்போ பார்க்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயிலே வந்து நம்ம 1 கப் ரவைக்கு நான் சொன்ன மாதிரி 2 கப்லேருந்து 3 கப் வரைக்கும் தண்ணி ஊற்றலாம். நான் வந்து 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி மெஷரிங் கப்பில் தான் நான் எல்லாமே அளந்துருக்கேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களோட மெஷரிங் கப் இல்லைன்னா நீங்கள் எந்தில் அளக்குறீங்களோ அதே இதில் எல்லாமே அளந்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணிக்குள்ள ஒரு 2-3 ஏலக்காவை, நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏலக்காய் நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் வாசம் நல்லா வரும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு தண்ணி இந்த கொதி வந்ததுக்கு அப்புறமே என்ன பண்ணுறீங்கன்னா, வறுத்து வச்சுருக்க ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. மொத்தமாக போடாதீங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா கட்டி பிடிச்சிரும். உங்களால் கிண்டும் போது ஒழுங்காக கிண்ட முடியாது. அப்படியே கட்டி கட்டி ஆயிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை வந்து போடுங்க. போட்டு இதே மாதிரி ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ரவையும் எடுத்து போட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு கட்டி பிடிக்காம வரும். அவ்வளோதான். இப்போ நான் எல்லா ரவையும் போட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா வத்தட்டும். அது வரைக்கும் இது மாதிரி கிண்டி விடுங்க. கையை விடாம கொஞ்ச நேரம் கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. அடி பிடிக்காம இருக்கணும். அதே மாதிரி கட்டி கட்டி பிடிச்சிடக்கூடாது. அதனால கிண்டி நல்லா விட்டிங்கன்னா தான் அது மாதிரி கட்டி பிடிக்காம இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி ஆகிட்டு வந்துடுது. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்துனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, எடுத்து வச்சுருக்க சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா, சுகர் எடுத்து இதில் போட்டுக்கலாம்.
நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேசரி செய்கிற மாதிரி இருக்குது எனக்கு பழக்கம் இல்லாதவங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக சுகர் போடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் போடுங்க. ஏன்னா சுகர் மெல்ட் ஆக வந்து கட்டி பிடிக்கும் இந்த ரவையெல்லாம். அதனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். யாராக இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டர். இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும், அதுக்காக தான். இப்போ நல்லா எல்லா பக்கமும் அந்த சுகர் படவும் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த சுகர் வந்து இந்த ஹீட்டில் மெல்ட் ஆகும்போது நல்லா கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த இடத்துல. அதுக்காக தான் நான் சொன்னேன் சுகர் கம்மியாகவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் கிளறினீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து எங்கேயாவது கட்டி இருந்துச்சுன்னா நல்லா அந்த கரண்டியை வச்சே வந்து மசிச்சு மசிச்சு விட்டுருங்க. பைனாப்பிள் கேசரி செய்கிறதுனால எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து நான் இப்போ வந்து பைனாப்பிள் ஒருவேளை நீங்கள் பைனாப்பிள் சேர்க்குறா இருந்தால் கூட நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பைனாப்பிள் சேர்த்துக்கலாம். இப்போ எசன்ஸ் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட பைனாப்பிள் இருந்துச்சுன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இந்த தண்ணி கொதிக்க வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டைம்லேயே வந்து நல்லா அதில் கொதிக்க வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைனா பைனாப்பிள் அரைச்சி கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஆனால் நான் பைனாப்பிள் எசன்ஸ் தான் சேர்க்குறேன். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு நெய் ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு கேசரியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு வேளை பைனாப்பிள் எசன்ஸ் இல்லை பைனாப்பிளும் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த எசன்ஸே ஊற்றாமல் கூட நீங்கள் கேசரி செய்யலாம். அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த ஏலக்காவோட டேஸ்ட்டோட அந்த கேசரி டேஸ்ட்டும் சேரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் இப்போ வறுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இப்போ வறுத்து வச்சுக்க முந்திரி திராட்சைலாம் இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டா சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.